அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் என்ற முறையில் நான் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் நிலையில் வெளிப்பட்டு போராட்டமாக உருவெடுத்து போராட்டம் மூலம்தான் தீர்வு காண முடியும் என்று நீண்டதொரு காலம் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அரசு செவிசாய்த்து மக்கள் நிலையில் தீர்வு உருவாக்கி கொடுக்கிற வரையில் போராட்டத்தை மக்கள் நீண்டதொரு காலம் நடத்தியே ஆக வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால், அரசு மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதாக, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு மக்களின் அப்போதைய நிலையை கருத்தில் கொண்டு நீண்டதொரு தொலைநோக்கு பார்வையில் அரசு கருத்தில் கொள்ளாமல் மக்களின் அப்போதைய வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்குவதோடு மக்களின் இப்போதைய இயல்பு நிலை வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழல்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவைகள் என்று அரசுக்கு தெரிந்தும் மக்களின் விருப்பம் இல்லாமலேயே, அவர்கள் ஆதரவு இல்லாமலேயே, மக்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மக்களின் எண்ணத்திற்கு விரோதமாக அரசு மட்டத்தில் திட்டத்தை தீர்மானம் முடிவு செய்வதும், அதை தான் நினைத்தபடியே நிறைவேற்ற முயல்வதும் நிறைவேற்றுவதும், அதற்கு மக்களின் கருத்து அறிய அதிகாரிகள் நிலையில் அறிக்கைகள் அடிப்படையில் பொதுமக்கள் கருத்துக்கு இடமில்லாமல் அரசு ஆதரவு நிலை அறிக்கையை அதிகாரிகளிடமிருந்து பெற்று தான் நினைத்த திட்டத்தை அரசு செயல்படுத்துகிற அராஜக நடைமுறை தொடர்ந்து தமிழக அரசு கடைபிடிப்பதும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில், இப்போது ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கு பாதிப்பு என்ற நிலையில் ஆலையை மூட வேண்டும் என்று முடிவு அரசு உரிமம் வழங்கி தொடங்கி வைத்த தமிழக அரசு இந்த ஆலையை மூடுவதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று நீண்டதொரு நாட்கள் மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகையில் ஆலை நிர்வாகம் ஒரு முடிவெடுத்து இருக்கிற நிலையில், தமிழக அரசும் நீதிமன்றமும் அரசு அதிகாரிகளும் ஒவ்வொன்றும் அவரவர் கருத்து நிலைகளில் முடிவெடுக்க வேண்டிய நிலையில், செயல்படுத்த வேண்டிய நிலையில், அவரவர் கருத்து நிலைகளில் எடுத்த முடிவு அவரவர்கள் செயல்படுத்த வேண்டிய நிலைகளில் செயல்படுத்த வேண்டிய நிலையை அன்புதயம் கண்டுவிட்டது. அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு முடிவெடுக்கவில்லை. அதை அதிகாரிகள் மூலம் நடவடிக்கைகள் மூலம் முடிவெடுக்க அரசால் முடியவில்லை. அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் அரசு கொண்டு வந்த திட்டத்தின் செயல்பாட்டில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூட அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த மக்கள் களத்திற்கு வந்த நிலையில், போராட்டமாக இருந்து கொண்டிருக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை, அடிப்படை பிரச்சனைகளின் அடிப்படையில் குழுமியிருக்கிற மக்களை அரசு ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து நடத்த போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை சிதறடிக்க என்ன வழி என்று பார்த்து இந்த ஸ்டெர்லைட் போராட்ட மக்களை நோக்கி இந்த தமிழக அரசால் காவல்துறை மூலம் நடத்திய இந்த துப்பாக்கிச்சூடு மூலம் மக்களை, போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பழிவாங்கியிருப்பது ஒரு அத்துமீறிய அராஜக தமிழக அரசின் இரத்த வெறித்தன்மை செயல்பாடு என்று இதை அடையாளப்படுத்த வேண்டிய நிலையில், இதுபோன்ற செயல்பாடுகள் மிக கண்டனத்திற்குரியது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இப்படியெல்லாம் மக்கள் நலன் என்ற பெயரில் அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் தொடர்ந்து நடத்துவேன் என்று கட்டாய முனைப்பு இன்று துப்பாக்கிச்சூடு என்று வந்து பலரின் உயிரை காவு வாங்க இந்த தமிழக அரசு உடந்தையாக இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு அரசை நடத்த வேண்டுமா என்றுதான் தமிழக அரசை அன்புதயம் கட்சி கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த அதிமுகவை பொறுத்தளவில் அரசை ஆளுங்கட்சி நிலையில் 5 ஆண்டு காலம் அவரவர் நிலையில் பூர்த்தி செய்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அரசை நடத்துவதெல்லாம் சரிதான். முழு பொறுப்பேற்று எல்லா நிலையிலும் அரசை கொண்டு செல்கின்ற தலைமை யார் என்று தெரியவில்லை. பதவி நிலைகளில் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி என்று முதல்வர், அமைச்சர்கள் கட்சி நிலைகளில் துணை முதல்வர் என்று கொண்டு அவரவர் மாவட்ட நிலைகளில் பொறுப்பு நிலைகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது தமிழக அரசு பொறுப்பு நிலை யார் என்று கேள்வியில்தான் இந்த ஆளுங்கட்சி நிலையிலான தமிழக அரசின் நிர்வாக நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எல்லா நிலையிலும் மக்கள் பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படும் பொறுப்பு நிலைகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்பது அன்புதயம் கட்சிக்கு கண்கூடாக தெரிகிறது. தங்கள் போன்றோரின் தலைமையில் பின்னணி கொண்ட அரசு அமைகிற போது எல்லாம் ஜனநாயக நாட்டில் மக்கள் சந்திக்க வேண்டிய இது போன்ற பிரச்சனைகள் அரசால் உருவாகும் என்பதை நான் உருவாக்கி வெளியிட்ட அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.
கட்சி நிலையில் பொறுப்பு நிலையில் மட்டும் இருந்தவர்கள் அரசு தலைமை பொறுப்புக்கு வருகிற போது மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவிகரமாக இருந்ததில்லை என்பதைத்தான் அன்புதயம் கட்சி இப்போதைய தங்களின் அரசில் கண்டு வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் குறித்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் மூலம் இறுதி வடிவம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிற வேலையை நீர் பயன்பாட்டு கூறுகளின் அங்கம் வைக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான தமிழகம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு நிர்வாக ரீதியில் எடுத்த நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலம் நிர்வாகத்துறையில் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காகிதத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கையில் நடைமுறையில் காவிரி டெல்டா விவசாய மக்களுக்கு பயன்பாட்டிற்கு காவிரி நீரை கொண்டு வர கண்காணிக்க ஒழுங்குபடுத்த நிர்வாக ரீதியில் ஒரு அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசை செயல்படுத்த வேண்டும் என்று கண்டித்திருக்கிறது. காகித வடிவில் உள்ள இந்த நீர் பயன்பாட்டு தன்மைகள் செயல்பாட்டிற்கு தமிழக அரசு கொண்டு வந்து நீர் பயன்பாட்டு நிலை நடைமுறையில் கொண்டு வந்த ஆனந்தத்தில் பயன்பட்ட மக்கள் தமிழக அரசை கொண்டாட வேண்டும். இந்த நடைமுறையை அரசு மக்கள் நிலையில் இதுபோன்ற ஆனந்தத்தை ஏற்படுத்த எந்த ஒரு செயல்முறையும் கொண்டு வராமலேயே தமிழக அரசு நிர்வாக ரீதியில் ஒரு முடிவை காவிரி விவகாரத்தில் பெற்றிருக்கிறது. இதற்கு தமிழக அரசுக்கு காவிரி டெல்டா பகுதி மக்கள் விழா எடுத்து இருப்பதாக ஆளுங்கட்சி நிலையில் அரசியல் ரீதியிலாக அரசின் நிர்வாக நடைமுறைகள் கையாண்டதன் விளைவு இப்போது எதில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியதிருக்கிறது. அரசு நிர்வாக ரீதியில் கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்களில் அரசியல் ரீதியிலாக ஆளுங்கட்சி அணுகுவதால் தான் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய விதத்தில் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு அரசு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி அரசு நிர்வாக ரீதியில் மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எடுக்க வேண்டிய நிர்வாக ரீதியிலான நடைமுறை அரசுக்கு சாதகமாக அமைகிற போது அதை அரசின் சாதனையாக கொண்டு செல்லாமல் ஆளுங்கட்சியின் சாதனையாக கட்சி பொறுப்பு நிலையில் தன்னிலை முனைப்பில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் குறித்து பிரச்சாரம் செய்ய ஆளுங்கட்சி தன் சாதனையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அரசு நிலையில் முடிவெடுக்கிற போது எதிர்க்கட்சிகளின் நிலையில் அரசுக்கு இந்த ஆளுங்கட்சியின் சாதனையாக அறிவிக்கிற நிகழ்ச்சிக்கு எதிராக ஒன்றை அரசு ஆளுங்கட்சி நிலையை ஸ்தம்பிக்கச் செய்ய என்ன செய்வது என்று எடுக்கிற முனைப்பு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் எடுக்கிற அரசியல் செயல்பாடுகளால் பாதிக்கப்படுவது மக்களாகத்தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. கட்சி நிலையில் புரிதல் இல்லை, ஆட்சி நிலைகளில் புரிதல் இருக்கிறது, அரசியல் நிலைகளில் புரிதல் இருக்கிறது. இப்படி கட்சிகளின் புரிதல் நிலைகளில் அரசியலால் கட்சி நிலைப்பாடு என்ற பெயரில் அரசியல் நடத்தி கொண்டு தோழமைகளின் அடிப்படையில் திட்டத்தை கொண்டு வருவதில் திட்டத்தை உறுதி செய்வதில் மக்கள் நலன் என்று திட்டத்தை கொண்டு வருகிற காலகட்டத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் தோழமை கட்சி அரசியல் புரிதல் தேர்தலை சந்திக்கிற போது இருக்கிற புரிதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியாக இருந்து கொண்டு இருக்கையில் மக்களுக்கிடையில் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த நிலைகளில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான புரிதலில் தெளிவாக இருக்கிற போதும் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் குறித்து தெரிந்திருக்கிறது. ஆனால் நடவடிக்கை மட்டும் எடுப்பதில்லை. அரசு நிலையில் மக்கள் நல அரசாக இருக்கிறதோ இல்லையோ மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலையில் பிரச்சனைகளை உருவாக்காத அரசு வர வேண்டும். அரசின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொதுத்தன்மையில் செயல்படக்கூடிய ஆளுங்கட்சி அமைய வேண்டும். இதில் தமிழக மக்களுக்கு அது கிடைக்கப்பெறவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் உருவாகிவிட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் அமைந்துவிட்ட அரசிடம் கொண்டு சென்று அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிற பொறுப்பு நிலையில் மக்கள் சார்பாக அரசுக்கு கொண்டு வருகிற பொறுப்பு நிலை இருப்பது கூட இந்த அதிமுக அரசு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக அமைய அன்புதயம் கட்சியின் பங்களிப்பு இருந்து இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த அரசிடம் கேட்டுக்கொள்வது எல்லாம் இதுதான். உங்கள் அரசால் மக்களை போராட்ட களத்திற்கு வந்த மக்களை சரியாக அணுக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாததனால்தான் போராட்டத்தை கலவர வடிவில் சித்தரித்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆளுங்கட்சியால் மேற்கொண்ட ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான நடவடிக்கை எந்த அரசாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவை அனைத்தும் திட்டமிட்டு செய்யப்பட்டது போல் தெரிகிறது. எதர்ச்சியாக நடந்த செயல்களாக இவை இல்லை. இவை அனைத்தும் ஆளுங்கட்சி ஆணைப்படி காவல்துறையால் திட்டமிட்டு மேற்கொண்ட செயல்பாடுகளாகத்தான் தெரிகிறது. நிர்வாக ரீதியில் கடந்த 10 நாட்களாக சரியாக போய்கொண்டிருக்கையில் கடந்த 60 நாட்களாக போராட்டம் அமைதியாக மக்களால் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஆளுங்கட்சி அரசு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர செயல்படுத்திய இந்த செயல்பாடுகளை அன்புதயம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அரசின் செயல் திட்டத்திற்கு முரணாக ஆளுங்கட்சியின் செயல்பாடு மக்களுக்கு விரோதமாக கொண்டு சென்று செயல்படுத்துகிற நடைமுறை கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதை அன்புதயம் கட்சியால் பார்க்க முடிகிறது. தமிழக ஆளுங்கட்சி எதையும் நிர்வாக ரீதியில் அணுகி வருவது எல்லா நிலையிலும் எதற்காக என்று பார்க்கிறபோது சீரிய நிர்வாக நடைமுறையை இந்த அரசு அமைத்து கொண்டு செயல்படுவதாக அன்புதயம் கட்சியால் காண முடியவில்லை. நிர்வாக ரீதியில் சிக்கலை எல்லாம் சரி செய்து கொள்ள
எவை எவை சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள இந்த ஆளுங்கட்சி பார்க்கிறது என்பது மட்டும் அடுத்தடுத்து அரசை கொண்டு செல்கிற நடைமுறையை கையாளுதல் மூலம் நன்றாக தெரிகிறது. நிர்வாக ரீதியில் அந்தந்த துறைகள் மூலம் சீரிய முறையில் செயல்பட வேண்டியவைகள் செயல்படுத்தாமல் பிரச்சனைகள் நிலையில் நிர்வாக ரீதியில் முடக்கி போவதற்கு தேவையான நிர்வாக நடைமுறைகளை கையாள இந்த அரசு எந்த கட்டத்திலும் தயங்கியதில்லை. தொடர்ந்து அடுத்தடுத்து கிடப்பில் போடுவதற்கான சிக்கலான நடைமுறைகளாக கொண்டு செல்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு அரசு செயல்படுவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஒரு ஆளுங்கட்சி அரசுக்கு இதுபோன்ற சிக்கல்களை நிர்வாக ரீதியில் நிர்வாகத்திற்கு உருவாக்கி கொண்டு வருவது இயல்பான சீரிய நியதியில் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அரசுக்கு நல்லதல்ல. இது போன்ற நடவடிக்கைகள் அரசுக்கு தவறானதொரு வழிகாட்டுதல்களாக ஆளுங்கட்சி நிலையில் உருவாக்கி கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலான அரசுக்கு உகந்ததல்ல. இதுவரை ஆண்டு ஆளுங்கட்சிகளும் இப்போது ஆளுகிற ஆளுங்கட்சிகளுமாக இப்படியே மக்கள் விரோத போக்கு கொண்ட அரசுகளாக இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இருந்து வருவதின் விளைவுதான் இன்று அரசியல் சீரழிந்து விட்டது. இந்த நிலையை கண்டுதான் அன்பதையும் கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தன் வழிகாட்டுதல்களை அரசுக்கு தெரிவித்து கொண்டு அரசியலையும் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அரசுக்கும் அதன் பொறுப்பு நிலையை உணர்த்தி கொண்டு தன் அரசியலை சீரிய நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்போது தமிழக ஆளுங்கட்சி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் நிர்வாக ரீதியில் நீதி விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களும் கலைந்து சென்றவர்களில் பலியானவர்களும் காயப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் என்று ஏற்பட்ட இந்த அவலம் தமிழகத்திற்கு ஒரு கரை, இந்த அரசுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு கரை, மக்களுக்கு ஒரு அரசால் பாதுகாப்பு இல்லாத நிலை. தூத்துக்குடி மக்களின் கண்ணீருக்கு தமிழக அரசு மதிப்பளித்து உரிய நிவாரணம் ஏற்படுத்தி தர வேண்டும். தூத்துக்குடி மக்களின் கருத்தினை அரசு நிர்வாகம் கேட்டறிந்து உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசு நிலைப்பாடு என்ன என்பதை ஆளுங்கட்சியாக உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும். தூத்துக்குடி மக்களுக்கு இப்போது தேவைப்படுகிற ஆறுதல்களும் தேர்தல்களும் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் இப்போதைய நிலையும் எடுக்கப்படுகிற நடவடிக்கை ஒரு நிவாரணமாக அமைய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் ஆறுதலாக அமைய வேண்டும் என்று அன்பதையும் கட்சி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அன்பதையும் கட்சி இதனை தமிழக அரசிடம் பகிர்ந்து கொள்கிற வேளையில் இங்கு அரசால் தேர்தல் காலத்தில் நான் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் 2009 கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது நான் அன்பதையும் கட்சி மக்கள் வேட்பாளராக போட்டியிட்டு அப்போதைய ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிராக என் அரசியல் பிரச்சாரத்தை அப்போதைய முதல்வர் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரது கட்சி உள்ளூர் பிரமுகர்கள் மூலமும் காவல்துறை மூலமும் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான அன்பதையும் தேர்தல் பிரச்சாரத்தை ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்ள முடியாமல் அரசியல் ரீதியிலாக அணுக முடியாமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு திமுக தலைவர் அவர்கள் களத்திற்கு வராமல் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்களையும் குண்டர்களையும் களத்தில் இறக்கி திமுக மாவட்ட செயலாளர்களையும் கட்சி பிரமுகர்களையும் பணப்பட்டுவாடாவுக்கு இறக்கி தேர்தல் அராஜகம் ஆளுங்கட்சி நிலையில் செய்தது. 2015 ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிராக அன்பதையும் கட்சி வேட்பாளராக நான் தேர்தல் களத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த பிறகு திமுக போன்றே களமிறங்கி பணப்பட்டுவாடா செய்ததும் வாக்கு இயந்திரத்தில் அதிகாரிகள் துணையோடு தான் வெற்றியை தீர்மானிக்க முடியும் என்று தேர்தல் வெற்றி அமைத்த தில்லுமுள்ளு நடவடிக்கையும் தமிழக அரசியலில் அன்பதையும் கட்சி பார்த்திருக்கிறது. கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தல் 2009 நான் கண்ட திமுகவின் தேர்தல் அராஜக உச்சகட்டமாக தேர்தல் பிரச்சார இறுதி நாளில் பிரச்சாரத்தை முடித்து கொண்டு மாலை 4 மணி அளவில் அன்பதையும் மக்கள் வேட்பாளராக நானும் என்னுடன் இருந்தவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தல் 2009 முடித்து எனது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிற வேளையில் காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறை அலுவலர்கள் என்று கூட்டு தணிக்கை என்ற முறையில் எங்கள் வாகனத்தை மறித்து முறையான ஆய்வு செய்யாமல் முறை தவறிய பேச்சும் முறை தவறிய செயல்பாடுகளும் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிப்போய் ஒரு கட்டத்தில் எங்களை கடந்து செல்கிற வாகனத்திற்கு எங்களை தள்ளிவிட்டு விபத்தை ஏற்படுத்த முயற்சித்த அவர்களது நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் சுதாரித்து கொண்டு தப்பித்த போது நாங்கள் சுதாரித்து தப்பிய பிறகு செத்து தொலைய போகிறீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கையை பிடிச்சி இழுத்தேன் என்று எங்களுக்கு சமாதானம் செய்கிற வேலையும் நடந்தது. அப்போது நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற எங்களை இப்படி அராஜகம் மூலம் முடக்கி விடுவீர்களானால் தேர்தலே தேவையில்லை, நாங்களே சிறை கம்பிகளுக்குள் உள்ளே நுழைந்து சிறையில் உட்கார்ந்து கொள்கிறோம் என்று எங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது எங்கள் கையை சமாதானமாக பிடித்து கொண்டு அந்த காவல் அதிகாரி, எங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கங்க சார், மேலெடுத்து ஆளுங்கட்சி பிரஷர் தாங்க முடியவில்லை என்று ஆதங்க சமாதானத்தை வெளிப்படுத்தி எங்களை வழியை அனுப்பி வைத்தார்கள்.
இதுபோன்று தொடர்ந்து ஆளுங்கட்சி நெருக்கடியில் அதிகாரிகளின் செயல்பாடுகளை பல கட்டத்தில் நான் அரசியல் நடத்துகிற போதும் தேர்தலை சந்திக்கிற போதும் நான் இதுபோன்ற இடையூறுகளை, சங்கடங்களை, அச்சுறுத்தல்களை, மிரட்டல்களை சந்திக்கிற வகையில் செய்து என்னை முடக்குவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளின் தன்மைகளை ஆளுங்கட்சி தன்மையில், கட்சி நிலையில் சந்தித்தவன் நான். இதுபோன்ற நிகழ்வுகள், சம்பவங்கள் அரசியல் ரீதியிலாக நான் சந்தித்து கொண்டு வருவதை மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும், மத்திய அரசுக்கும், உள்துறைக்கும், தேர்தல் ஆணையத்திற்கும் என்று அந்தந்த காலகட்டத்தில் தமிழக ஆளும் கட்சிகளின் சட்டம் ஒழுங்கின்மை நடவடிக்கைகளை, நிர்வாக குளறுபடிகளை, அராஜக செயல்பாடுகளை தக்க ஆதாரங்களோடு பதிவுகளை அன்புதயம் கட்சி செய்து வைத்திருக்கிறது. தமிழக அரசு ஆளுங்கட்சியின் மீது மத்திய அரசின் கண்காணிப்பு அவசியத்தை அங்கு அன்புதயம் கட்சி தெளிவுபடுத்தி இருக்கிறது. அரசியல் என்ற பெயரில் ஆளுங்கட்சிகளின் நடவடிக்கைகள், அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகள் சட்டம் ஒழுங்கிற்கு மாறான, சீரிய நிர்வாகத்திற்கு மாறான செயல்பாடுகளில் மத்திய அரசு சீரிய அணுகுமுறையை அமைத்து கொள்ளவில்லை என்றால் மக்களின் நிலை பரிதாபகரமாக ஆகிவிடும் என்றும், அசம்பாவிதங்கள் தமிழகத்தில் நடந்தேறுவது மத்திய அரசு மாநில அரசின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் தவறுகிற நிர்வாக கோளாறுகள்தான் காரணம் என்று வெளிப்படையாக அன்புதயம் கட்சி மத்திய அரசிடம் முன்வைத்திருக்கிறது. முந்தைய ஆட்சியில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் பரமக்குடியில் கலவரம் நிகழ்ந்ததும், ஆளுங்கட்சி நிலையில் கையாண்ட காவல்துறை நிர்வாக போக்கு அதற்கு காரணமாக இருந்ததும், மக்கள் குழுமும் வெளியில் அரசின் அனுமதியோடு குழுமுகிற இவர்கள் அரசிடம் அனுமதி கோருகிற போது ஒன்றாக இருக்கிற இந்த குழுக்களுக்குள் எப்படி மோதல் உருவாகிறது, இதில் காவல்துறையும் நிர்வாகத்துறையும் இதில் பங்களிப்பில் எந்த விதத்தில் கலவரத்திற்கு காரணமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி சார்பாக அப்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். காவல்துறை அப்போது நடத்திய துப்பாக்கிச்சூடு காவல்துறை அறிக்கையின் மூலம் நீதிமன்றத்தின் மூலம் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசிடம் எனது தெரியப்படுத்துதல் இருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் பரமக்குடி கலவரத்தன்மை குறித்து மறுவிசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இது ஒரு புறம் இருக்கையில், அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த வரையில் கலவரங்கள் என்ற பெயரில் காவல்துறையின் அணுகுமுறை, நிர்வாகத்தை கொண்டு செல்ல வேண்டிய தன்மையில் ஆளுங்கட்சி நிலையில் தனது நிர்வாக நடைமுறையை கையாளுதலில் கவனமாக இருந்து இது போன்ற சம்பவங்கள் எனது கடிதத்திற்கு பிறகு நடந்தேறாமல் பார்த்து கொண்டார் என்பதை இந்த இடத்தில் இப்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் அன்புதயம் கட்சி இப்போது இருக்கிறது. ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் அரசை கொண்டு செல்ல வேண்டும். அரசாக செயல்படுகிற ஆளுங்கட்சி ஒரு நிலைப்பாடு, கட்சி நிலையிலும் ஆட்சி நிலையிலும் இருவேறு அரசியலை நிகழ்த்தி கொண்டு வருவதும், எதிர்க்கட்சிகளும் மற்ற தோழமை கட்சிகளும் இந்த அடிப்படையிலான செயல்பாடுகள் அரசியல் நடத்தி கொண்டு மக்களை பழிவாங்கி கொண்டு வருவதை, நீங்கள் அரசியல் நடத்துவதற்காக மக்களை பலிகொடா ஆக்கி கொண்டு இருப்பதை கண்டுதான் இது போன்றதொரு அவல நிலை தெரிந்து கொண்டு இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் எனது அரசியலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு அரசு மட்டும்தான் நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து தேவையை, அடிப்படையை தெரிந்து வைத்திருக்கும். அரசை நடத்துகிற ஆளுங்கட்சி தனது அரசியலில் தேவைப்படுகிற போது, ஆட்சிக்கு நெருக்கடி வருகிற போது, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படும் காலகட்டத்தில் மட்டும் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லிக்கொண்டு, நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக்கொண்டு அவ்வப்போது சட்டம் ஒழுங்கை தனக்கு தேவைப்படுகிற போது ஆளுங்கட்சி அமுல்படுத்துகிறது. இப்போது ஆளுங்கட்சி கூட ஆட்சி நிலையில் மட்டும் சட்டம் ஒழுங்கு என்று கடைபிடிப்பதும், ஆட்சி நிலையில் நடைமுறையில் சட்டம் ஒழுங்கின்மை செயல்படுத்துகிற இரட்டை வேட அரசியல் நடவடிக்கை நமது நாட்டில் பார்த்ததன் அடிப்படையில்தான் தனிநபர் நிலையிலும் அரசியல் கட்சி நிலையிலும் அன்புதயம் அரசியலை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு நடத்துகிற வேளையில் சட்டம் ஒழுங்கின்மையை ஏற்படுத்திவிட்டு செயல்படுத்திவிட்டு ஆட்சி நிலைகளில் ஏற்படுத்திய இந்த ஆளுங்கட்சி சீர்கேட்டை அரசு நிர்வாக ரீதியில் சரிக்கட்ட பார்க்கிற இந்த ஆளுங்கட்சிகளின் நடவடிக்கைகளை, தவறுகளை அன்புதயம் கட்சி எந்த ஆளுங்கட்சி அரசாக இருந்தாலும் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. ஒரு அரசாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தால் அங்கு அன்புதயம் கட்சி அரசின் தவறினை சுட்டிக்காட்ட வந்துவிடும். நிர்வாக நிலையில் ஆளுங்கட்சியின் அராஜக நிலை, பதவி நிலை, அதிகார நிலையில் இருந்து கொண்டு மக்களிடம் ஒரு கட்டம் வரையில் போராட விட்டுவிட்டு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகிற போது அந்த போராட்ட மக்களை, போராட்டக்காரர்களை சமூக விரோதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற இந்த ஆளுங்கட்சியின் நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை ஆளுங்கட்சியே ஒரு அரசாக இருந்து கொண்டு சீரழிக்கிற அராஜக நடவடிக்கையாகத்தான் அன்புதயம் கட்சி இதை பார்க்கிறது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அதிமுக ஆளுங்கட்சி அரசு மக்கள் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக போராட்ட களத்தில் இருந்தபோது எல்லாம் மக்கள் போராட்டம் காவல்துறை மூலம், நிர்வாகத்துறை மூலம் நடந்த தமிழக ஆளுங்கட்சி அதிமுக போராட்ட களத்தில் மக்களை குழும அனுமதித்து இருக்கிறது.
அவர்களுக்கு ஆதரவாக ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, தோழமை கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் என்று ஆதரவு நிலையில் கருத்து தெரிவித்ததும், போராட்டக்காரர்களை சந்தித்ததும், பேச்சுவார்த்தை நடத்தியதும் என்று எல்லா நிகழ்வுகளும் ஒருபுறம் நிகழ்ந்ததும், இன்னொரு புறம் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவதும் என்று அரசு ஆளுங்கட்சி அனுமதித்த காலகட்டமெல்லாம் சுமூகமாக இதை ஆளுங்கட்சி விட்டிருக்கிற நிலையில் ஆலை நிர்வாகமும் தொழிலை விட்டு செல்வதாக செய்திகள் வந்ததும், இன்னொரு புறம் நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு போராட்ட நிலைகளின் தன்மையில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நீதிமன்றத்தில் அலுவல் ரீதியிலாக வந்த செய்திகள் ஒருபுறம் இருக்க, அன்றைய நாளில்தான் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடவடிக்கை காவல்துறையால் நடத்தப்பட்டதும், அந்த துப்பாக்கிச்சூடு தற்செயலாக ஒரே தொடர் நிகழ்வில் அடுத்தடுத்த தொடர் நிகழ்வுகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இல்லை. முதல் நாள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை, அடுத்த நாளும் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. இதன் பிறகு போராட்ட களத்தில் இருந்தவர்களின் தன்மைகள் குறித்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, தமிழக முதல்வர் ஆகிய தாங்கள் அந்த கூட்டத்தை வழிநடத்தியவர்கள் குறித்தும் அந்த போராட்டக்காரர்கள் தன்மை குறித்தும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் விளக்கம், நடந்து போன துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைக்கு தன் தரப்பு காரணத்தை, நடந்து போன சம்பவத்திற்கு காரணத்தை புனைகிற வேலையை ஆளுங்கட்சி செய்வதாகத்தான் இந்த சம்பவத்தையும் காரணத்தையும் முதல்வரின் அறிக்கையையும் பார்க்கிறேன். அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள், நிர்வாகமும், போராட்டத்தை நடத்திவிட்ட காவல்துறையும், அந்த போராட்டத்திற்கு தலைமை வகிப்பவர்களின் தன்மையும் அதன் பின்னணியும் தெரியாமல் தான் போராட்டத்தை நடத்த அனுமதித்ததா? போராட்டத்திற்கு காவல்துறையும் நிர்வாகத்துறையும் பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் யார் என்று தெரியாமல் தான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதும், அரசின் சமாதானத்தை பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் முன்வைத்தார்களா? இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலில் ஸ்டெர்லைட் ஆலை நடத்த அனுமதித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசு தரப்பில் நடந்த மறுப்பு தெரிவித்து வருவதாகவும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிமன்றமும் பசுமை தீர்ப்பாயமும் ஆலை நிர்வாகத்திற்கு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டதாக இப்போது சொல்கிற தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக தலைமையிலான செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில்தான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமையிலான அரசுதான், தமிழக முதல்வரான திரு மு கருணாநிதி அவர்கள்தான் இந்த ஆலைக்கு அடிக்கல் நாட்டியதாக செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை குறித்த விவகாரம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகள் நிலையில் இந்த ஆலை விவகாரம் குறித்து இந்த திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கும். இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கான உரிமமும், இடமும், மின் இணைப்பும், மாசு கட்டுப்பாட்டு வாரிய தடை இல்லா சான்றிதழுமாக தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாம் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் ஆலை நிர்வாகம் பெற்றிருக்க முடியாது. கட்சி நிலையில் ஒருபுறம் அரசியலை நடத்தி கொண்டு, ஆட்சி நிலையில் ஒருபுறம் அரசியலை நடத்தி கொண்டு, இரட்டை வேட அரசியல் நாடகங்களை எந்த ஒரு அரசும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தன்மையில் முடக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அரசு நிலையில் அரசிடம் அன்புதயம் கட்சி இந்த விஷயத்தை கவனமாக கையாள வேண்டும் என்று முதல்வரிடம் முன்வைக்கிறது. அரசும் ஆளுங்கட்சியும் ஒன்று என்று தெரிந்துதான் இந்த கடிதத்தை நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன். முன்னாள் தமிழக முதல்வர்களான திரு மு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இது போன்ற தவறான செயல்பாடுகளில் அரசியல் நடத்தி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அன்புதயம் கட்சி நிலையில்தான் இது போன்றதொரு அரசியல் தங்களால் நடத்தப்படுகிறது என்று அவர்களிடமே சுட்டிக்காட்டி, இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் போன்ற பொது பிரச்சனைகளின் தன்மை நிலையில் அராஜக நடவடிக்கைகளை ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படுத்த முயலும் நடவடிக்கையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கும் நிலைக்கு அன்புதயம் கட்சி அவர்களை ஆட்படுத்தியதும், அவர்கள் இது போன்ற அரசியலை மேற்கொண்டு நடத்த அராஜக செயல்பாடுகளை அவர்கள் நிறுத்தி கொள்ள காரணமாக இருந்தது என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அன்புதயம் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. மக்கள் அன்றாட வாழ்வாதார நிலையில் தம்மை தற்காத்து கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம், பேரணி, ஊர்வலம் என்று நடத்துவதற்கெல்லாம் மக்களுக்கு நேரமில்லை. அவரவர்கள் நிலையில், அவரவர் தொழில் நிலைகளில் தன் தேவைகளுக்கே போராட நேரமில்லாத போது போராட்ட களத்திற்கு வருகிற அளவில் அவர்களுக்கு மனநிலை இல்லை. சமூக பிரச்சனைகளில் மக்கள் விரோத போக்குகளை அரசாக இருக்கிற ஆளுங்கட்சிகளிடம் கண்டு மனம் வெதும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசை நோக்கி பயணிக்கிறார்கள். இதில் ஒரு சில எண்ணிக்கையில் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு உளவியல் ரீதியிலாக பகுத்தறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு களத்திற்கு வந்துவிடுகிற சிலர் போராட்ட களத்திற்கு வந்துவிடுகிறார்கள். போராட்ட களத்திற்கு வருகிற இவர்கள் நிலை குறித்து ஆரம்பத்தில் அரசு கவனத்தில் கொள்ளாமல் போராட்டத்தை நடத்திவிடுகிற நிலையில், போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் தன்மைக்கு ஏற்ப அரசு தரப்பில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தால், மாவட்ட காவல்துறையால் பேச்சுவார்த்தையும், சட்டம் ஒழுங்கு குறித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையும் மாநில தலைமைக்கு, அரசுக்கு கிடைத்து கொண்டு இருக்கையில்,
போராட்டத்தின் தன்மை இறுதி நிலையில் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அரசளித்த நம்பிக்கைக்கு முரணாக நடவடிக்கை என்று எல்லாமே அரசு மட்டத்திலும் உறுதியின்மை, அவநம்பிக்கை ஏற்படுத்துதல், சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செயல்பாடுகள், சட்டமுரணாக அரசு அதை எடுத்துக்கொள்ளுதல் என்று அரசு மீது அவநம்பிக்கை வெளிப்பாடுகள் போராட்டம் நடத்துபவர்களுக்கு தென்பட்ட நிலையில் அந்த போராட்டக்காரர்கள் மாவட்ட நிர்வாகத்தை நோக்கி தம் போராட்டத்தை அமைத்துக் கொள்வதாக செய்திகள் வெளிவருகிற வேளையில் போராட்டத்திற்கு இடைப்பட்ட ஒரு கால அவகாசத்தில் நீதிமன்றம் ஒரு முடிவு தெரிவிக்கிறது. நிர்வாக ரீதியில் மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் செய்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த போராட்டக்காரர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முழு ஒத்துழைப்பும் அரசு சார்பில் செய்து கொடுப்பதாக ஆளுங்கட்சி மாவட்ட நிர்வாகத்திற்கு காவல்துறைக்கு வாய்மொழி உத்தரவாதம் அளிப்பதும், மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மூலம் திட்டமிடுதல், களத்தில் செயல்படுத்துவதும் என்று செய்த நிகழ்வுகளுக்கு தமிழக மாநில முதல்வர் அரசுக்கு ஏற்படுத்தியிருந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தடியடி துப்பாக்கிச்சூடு நடவடிக்கை என்று காரணம் சொல்வதற்கு அந்த போராட்டக்காரர்களின் தன்மைகள் நிலையில் இப்போது புதிதாக ஒரு காரணம் கலவரம் என்று நமது முதல்வரால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. போராட்ட களத்தில் ஊடுருவல் நிகழ்ந்து விட்டதாகவும் போராட்டக்காரர்களின் தன்மையில் செயல்பாடுகளில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் என்று சொல்லப்படுகிற காரணங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி தன் தீர்மானத்தின் அடிப்படையில் நிகழ்த்திவிட்ட சம்பவங்களுக்கு சொல்கிற காரணங்கள் என்பதும், ஒரு அரசாக ஆளுங்கட்சி நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம், ஆளுங்கட்சியாக ஒரு அரசு நிர்வாகத்தால் நிர்வாக ரீதியில் அலுவல் ரீதியாக ஆளுங்கட்சி தீர்மானித்து வைத்திருப்பதை செய்யப்போகிற நடைமுறையை அன்புதயம் கட்சி அறிந்துதான் வைத்திருக்கிறது. இப்போது நமது இந்திய நாட்டில் ஜனநாயக ரீதியிலான தாற்பயத்தின் அடிப்படையில் அரசியல் நடத்தத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் கட்சிகள் வெளியிலிருந்து அரசியல் நடத்துகிற போது ஆளுங்கட்சியின் செயல்பாடுகள் அராஜகங்கள் என்று சொல்லிக்கொண்டு வெளியிலிருந்து அரசியல் நடத்துகிற அரசியல் கட்சிகள் தம்முடைய அராஜகங்களை செயல்படுத்துகிற அதே நேரத்தில் மக்கள் நிலையில் அவர்களையும் தூண்டிவிட்டு செய்யப்படுகின்ற அரசியலால் ஆளுங்கட்சியின் தன்மையால் பாதிக்கப்படுவது பொதுமக்களாகத்தான் இருந்து விடுகிறார்கள். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று எந்த கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக வர அரசியலுக்கு மக்களை பயன்படுத்தி கொள்ள நடத்துகிற அரசியலில் பொதுமக்கள் சிலரும் பலிகடா ஆகி வருகிற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையை மாநில அரசிடம் கொண்டு சென்று ஆளுங்கட்சியின் தன்மை பரிசீலிக்கப்பட வேண்டிய தன்மை குறித்து, தம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய தன்மை குறித்து, நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு நிலைகளில் அரசு எப்படி பொறுப்பும் கடமையோடு செயல்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நியதியில் குறைந்தபட்ச செயல்பாட்டு அளவிலாவது அரசை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆட்சியாளர்களிடம் அன்புதயம் கட்சி எதிர்பார்க்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் ஒரு தீர்மானத்திற்கு அரசும் வர வேண்டும், ஆளுங்கட்சியும் வர வேண்டும், எதிர்க்கட்சிகளும் தோழமை கட்சிகளும் வர வேண்டும். எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஒரு அரசாக அரசியல் வேறாக இருக்கிறது, ஆளுங்கட்சியாக அரசியல் வேறாக இருக்கிறது. ஆட்சி நிலையிலும் கட்சி நிலையிலும் வேறு வேறு அரசியலை வைத்து கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் தோழமை கட்சிகளுமாக ஆதரவுக்கு தக்கபடி கூட்டணிகளுக்கு தக்கபடியான அரசியல் செயல்பாடுகள் என்று அரசு திட்டத்தை கொண்டு வருகிற போது திட்டத்திற்கு ஆதரவளிக்கிற நிலையில் ஆதரவும் திட்டத்திற்கு செயல்பாட்டிற்கு வந்த பிறகு சூழ்நிலைகளையும் மக்களையும் காரணம் காட்டி சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் மாசு ஏற்படுத்தும், பாதகம் ஏற்படுத்தும் என்று பாதக நிலையை சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பதும், திட்டத்தை செயல்படுத்த தனியாருக்கு உரிமம் வழங்குகிற போது திட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டு வர சாதகமாக சம்பந்தப்பட்ட துறைகள் கொடுக்கிற ஆவணங்கள், அதற்கு அரசு சொல்கிற காரணங்கள், ஆளுங்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தோழமை கட்சிகள் மற்றும் இதர கட்சிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற தொழிலை நடத்துகிற தனியாருக்கு ஆதரவாக இருப்பதும், பின்னாட்களில் அந்த திட்டம் தொடர்பான தொழில் செயல்பாட்டிற்கு வந்து நடந்து கொண்டிருக்கும் போது பாதிப்பின் தன்மைகள் குறித்து வெளிப்படுத்தி எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் திட்டம் வரையறை செய்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்தும் மக்கள் நலன் பாதுகாப்பும் கருத்தில் கொண்டு ஆராயப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அறிக்கைகள் நிலைகளில் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் மக்கள் நிலையில் கருத்து கொண்டதாகவும், சுற்றுச்சூழல் எந்த பாதிப்பும் இல்லை என்றும், அறிவியல் வளர்ச்சியில் மற்ற நாடுகளோடு நாம் பின்தங்கி போய்விடக்கூடாது, வளர்ச்சியை நோக்கிய பாதையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தேவை இருக்கிறது என்றும், பாதிப்புகள் இருக்கிறது என்பதற்காக தொழில்நுட்ப பயன்பாட்டை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும், தொழில்நுட்ப பயன்பாட்டு தன்மையின் அளவீட்டில் பாதிப்புகளின் சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் இருக்கிறது என்று எல்லாம் காரணங்கள் அரசால் கற்பிக்கப்பட்டாலும் ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளின் பயன்பாட்டின் நிலை அரசுக்கு நேரடியாக அரசின் நாட்டின் பாதுகாப்பு நலன் வளர்ச்சி இவைகளுக்கு அரசுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறது என்று இல்லாமல்
பொருளாதார வளர்ச்சிக்கு தனியாருக்கு உதவப் போகிறது என்ற நிலையில் அரசாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி புது புது திட்டத்தை அந்தந்த ஆளுங்கட்சியின் 5 ஆண்டு கால திட்டத்தை கொண்டு வருகிற காலகட்டத்தில் இருக்கிற சுமூக உறவு அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு முடித்து கொள்வதும், அடுத்து புதிய ஆட்சி வந்ததும் புதிதாக ஒரு அரசு அணுகுமுறையை கையாளுவதும் என்று ஆளுங்கட்சி செயல்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கிற போது போராட்ட களத்தில் யார் இருக்கிறார்கள் என்று ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக இல்லாத ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்தை நடத்திவிட்டு ஆதரவளிக்கிற நிலையை காண முடிகிறது. அந்த போராட்டத்திற்கு அரசு கால அவகாசம் நிர்வாக ரீதியில் எடுத்துக்கொள்கிறது. ஆளுங்கட்சி நிர்வாக ரீதியில் சுமூகமாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். அதனால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர செயல்படுத்துகிற ஆளுங்கட்சியின் அராஜகங்களை நிர்வாகத்தின் மூலம் நடத்தவிட்டு அதற்கு சொல்கிற காரணங்களை பார்க்கிற போது எந்த அரசியலும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த ஒரு முதல்வரின் ஆட்சியில் தமிழகத்தில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி காட்டியிருப்பது மாநில அளவிலான இந்த செயல்பாடு இரட்டை வேடம் அணுகுமுறை கொண்டதாகவே காண முடிகிறது. சமூக விரோதிகள் ஊடுருவியதாக துப்பாக்கிச் சூட்டில் சுடப்பட்டதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கிற போது அந்த சமூக விரோதிகள் யார், எந்த அமைப்பு சார்ந்தவர்கள், எந்த பின்னணியில் இருந்தவர்கள் என்று தமிழக அரசு அடையாளம் கண்டுவிட்டதா? சுடப்பட்டவர்கள் தனித்தனியாக ஆட்கள் அடையாளம் காணப்பட்டு அது குறித்து விவரம் சேகரிக்கப்பட்டு விட்டதா? சமூக விரோதிகள் ஊடுருவல்காரர்கள் என்று சுடப்பட்டதாக தமிழக முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் சொல்கிற போது முதலமைச்சர் சார்பில் வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை சுடப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த சமூக விரோதிகள் என்று குறிப்பிட்டவர்களுக்குத்தான் தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறதா? இப்படி சமூக விரோதிகள் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நிலையில் அடையாளம் கண்ட தாங்கள் அரசு சார்பில் நிவாரணத் தொகை வழங்கியிருப்பது சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது. அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியவர்களை சமூக விரோதிகள் என்று கூறுகிற முதல்வர் அரசு சார்பில் சமூக விரோதிகள் என்று கூறப்படுபவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் எப்படி அரசு சார்பில் ஒரு முதல்வர் நிலையில் நிவாரணத் தொகை வழங்கினார் என்றும், ஏன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்றும், மனித உரிமை ஆணையத்தில் இந்த புகாரை கொண்டு செல்லவில்லை என்றாலும் மனித உரிமை ஆணையமே தானாக இது குறித்து ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச் சூடு தடியடி குறித்து விசாரிக்கிற போது ஏன் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது என்று அன்புதயம் கட்சி தமிழக அரசிடம் தன் கேள்வியை எழுப்புகிறது. பலியாகி போனவர்கள் மக்கள் என்று அரசு உறுதி செய்கிறது. ஆனால் சமூக விரோதிகள் என்று தமிழக முதல்வர் போராடும் மக்களை எப்படி அடையாளம் காட்டினார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் போராட்ட களத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டதால், அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியதால் துப்பாக்கிச் சூடு தடியடி நடத்தியதாக அறிக்கையும், தமிழக அரசு சார்பில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் அப்பாவி பொதுமக்கள் என்றும், ஸ்டெர்லைட் ஆலை போராட்ட களத்தில் இருந்தவர்களை இரட்டை நிலையில் கட்சி நிலையில் ஆட்சியை நடத்துகிற முதல்வர் என்று ஒரு நிலையிலும், இன்னொரு புறம் தமிழக அரசாக ஒரு முதல்வர் நிலையிலும், ஒரே நிகழ்வில் இருவேறு கருத்து வேறுபாடுகள் நிலையில் செய்திகளை வெளியிடுவதும் செயல்பாடுகளில் செயல்படுவதும் என்று இரட்டை வேட நிர்வாகத்தன்மை, நாட்டின் நிர்வாகத்தை சீரழிக்கிற நடைமுறையை, மோசமான நிர்வாகத்தை அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு முதல்வர் நிலையில் செயல்படுகிற செயல்பாடு மக்களுக்கும் நாட்டிற்கும் நல்லதல்ல. ஆலை நிர்வாகம் தன்னிச்சையாக தொழில் நிலையில் இறங்கிவிடவில்லை. அரசின் எந்த ஒரு அனுமதியும் உரிமமும் ஒத்துழைப்பும் இன்றி செயல்பாட்டிற்கு வந்துவிடவில்லை. எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் நிர்வாக ரீதியில் துறைவாரி நிலைகளில் ஒத்துழைப்பு இல்லாமல், அரசின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சம்மதமில்லாமல் எந்த ஒரு தொழிலும் நடத்திவிட முடியாது என்ற நிலையில் சட்ட ரீதியிலான அணுகுமுறையையும் செயல்படுத்த வேண்டிய நிர்வாகத்துறையாக இருக்கிற போது, நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் தன்மைகள் முழுக்க பொறுப்பு நிலையையும் நிர்வாகமும் அரசு நிலையில் ஆளுங்கட்சி தன் செயல்பாடுகளில் தான் தீர்மானிப்பதுதான் நிர்வாகம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கையில், போராட்டத்தன்மையில் நெருக்கடி ஏற்படுகிற போது ஒரு முதல்வர் நிலையில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை அதிகாரப்பூர்வமாக இன்றி செய்திகள் நிலையில் மீடியாக்கள் மூலம் மக்களுக்கு தவறான செய்தியை முதலமைச்சர் நிலையில் இருந்து கொண்டு வெளியிடக்கூடாது. அரசு சார்பில் தீர்மானிக்கப்பட்ட இதுபோன்ற போராட்ட நிலைகளில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை அடிப்படையில் அரசு சார்பு அறிக்கையின்றி போராட்டத்தை பல மாதங்கள் நடத்திவிட்டு தமிழக முதல்வரே 22 ஆண்டு காலமாக முதலமைச்சர் நிலையில் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று நாள், மாதம், வருடம் என்று இட்டு நீதிமன்றத்திற்கும் தீர்ப்பாயத்திற்கும் வாரியத்திற்கும் என்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு முதலமைச்சர் சார்பில் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டுதான் வந்தோம் என்று கூறுகிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, ஆலைக்கு அனுமதி அளித்ததும் உரிமம் வழங்கியதும் அடிக்கல் நாட்டியதும் தமிழக முதல்வர்கள் தானே. ஒவ்வொரு திட்டத்தையும் அரசு சார்பில் கொண்டு வருகிற போது மக்கள் கருத்து கேட்பு என்று நிர்வாகம் கூட்டுகிற கூட்டத்தில் எந்த பொதுமக்கள் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள்?
பொது அறிக்கை நிலைகளில் அறிக்கை விடாமல் கட்சி நிலையில் மட்டும் அறிக்கை நிலையில் தெரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு அறிக்கை அனுப்புவதாக இருந்து கொண்டிருக்கையில் தொழில் நடத்தி கொண்டு திட்டத்தை எதிர்த்து எந்த பொதுமக்கள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள். போராட்ட களத்திற்கு மக்கள் இறங்கி விட்டார்கள் என்ற உடனேயே காவல்துறையை வைத்து மக்கள் குழுமுகிற அடுத்த நிமிடமே அனைவரையுமே அப்புறப்படுத்துகிற காவல்துறை நாட்கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் திட்டத்தை அரசு சார்பில் கொண்டு வருவது, கட்சி நிலையில் எதிர்ப்பு தெரிவிப்பது, கட்சி நிலையில் போராட்டம் நடத்துகிறது என்றால் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திவிடுவது பொதுமக்கள் என்று ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் சொல்கிறதே தவிர, அரசும் கருதுகிறதே தவிர, அதன் பின்னணியை முழுமையாக தெரிந்து கொண்டுதான் போராட்டத்தை நடத்திவிடுவதும், போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சிகள் செல்வதும், ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தோழமை கட்சிகள் என்று தன்னிடம் மாறுவதற்கு தக்கபடி அரசியலை நடத்தி கொண்டு அப்பாவி மக்களை நம்ப வைத்து போராட்டத்திற்கு ஆதரவு நிலையில் உள்ளே நுழைகிற போது அந்த பொதுமக்களை பழி வாங்குகிற ஆளுங்கட்சி நடைமுறையை இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்குத்தான் ஒரு அரசாக இருந்து கொண்டு ஆளுங்கட்சி நிலையில் இந்த அராஜக நடவடிக்கையை செயல்படுத்தப் போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு விரோதமான திட்டங்கள், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்கள், எந்த திட்டத்தாலும் மக்களுக்கு பலனில்லை. பொருளாதார ரீதியாக மக்கள் நலத் திட்டங்கள் அரசால் கொண்டு வரப்படுகிறது. பொருளாதார ரீதியிலான திட்ட நடவடிக்கைகள் அத்தியாவசியமானவற்றை தனியார் உற்பத்திக்கு, பொருளாதார ஈட்டலுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற ஆளுங்கட்சி நாட்டின் முன்னேற்றம், மக்களின் முன்னேற்றம், வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, மேம்பாடு, தகுதி நிலை உயர்வு, பொருளாதார நிலை உயர்வு என்று அடுக்கடுக்கான ஆளுங்கட்சி சார்பில், அரசு சார்பில் ஒரு ஆளுங்கட்சியாக நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்று வரையில் மக்கள் நிலையில் எந்த முன்னேற்றத்தையும், மேம்பாட்டையும், பொருளாதார நிலையையும், வாழ்வாதாரத்தையும் என்று இருக்கிற மக்கள் நலன் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எந்த ஒரு முன்னேற்றகரமான நிலையும் இல்லை. மக்கள் நிலையில் அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மேம்பாடு குறித்து அவர்கள் கவலைப்பட்டு தன் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, மேம்படுத்தி கொள்ள தேவையான தொழில்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அரசு நிலையில் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில், நிர்வாக கட்டுக்கோப்பு நிலைகளில் ஜனநாயக நாட்டில் அரசோடு ஒருங்கிணைந்து கொண்டு மக்கள் இருக்கிறார்களே தவிர, அவ்வப்போது அரசு ஆளுங்கட்சி நிலையில் மக்களின் பொருளாதார சார்பு நிலையை ஆளுங்கட்சி நிலையில் தக்க வைத்து கொண்டால்தான் நிர்வாக தொடர்பில் மக்களை தக்க வைத்து கொள்ள முடியும் என்று மக்களுக்கு அரசு நிலையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பொருளாதார ஆதரவு நிலையை செய்து கொண்டு இருக்கிறது என்று ஆளுங்கட்சி நிலையை அன்பதும் கொச்சி பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிர்வாக ரீதியில் கவனம் செலுத்துகிற அரசு அத்தியாவசிய தேவை என்ற அடிப்படையில் அரசே சில தொழில்களை நடத்தி கொண்டிருக்கையில், தனியார் நடத்துகிற நிறுவனங்கள், தொழில்கள் நிலையில், உற்பத்தி பொருட்கள் நிலையில் எந்த கொள்கையை அரசு கடைபிடிக்கிறது என்று தெரியவில்லை. சட்டத்தின்படிதான் நிர்வாக ரீதியில் செயல்பட வேண்டிய நிலையில் அரசு கொள்கை முடிவு ஆளுங்கட்சி நிலையில் வேறாகவும், சட்ட நிர்வாக கட்டமைப்பில் உள்ள நிர்வாகம், தீர்ப்பாயம், நீதிமன்றம், உத்தரவுகளும் ஆணைகளும் தீர்ப்புகளும் இருவேறு தன்மைகளில் உள்ளதும், எது எப்படி இருந்தாலும் நிர்வாக ரீதியில் செயல்பட வேண்டிய நிலையில் உள்ள நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளை செயல்பட வேண்டுமா வேண்டாமா என்றை தீர்மானிக்கிற நிலையில் ஆளுங்கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்பும் ஒவ்வொரு முடிவை அதன் போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுதலுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில் நிர்வாகத்தையும் காவல்துறையையும் மற்ற இதர துறைகளும் ஆளுங்கட்சியின் அரசு கொள்கை முடிவு அடிப்படையிலும் நடைமுறை செயல்பாட்டிற்கு என்றும், அரசு கொள்கை முடிவு இல்லாத ஆளுங்கட்சியின் தீர்மானிக்கப்பட்ட கொள்கை முடிவாக இல்லாமல் நடைமுறையில் ஒரு நிர்வாக கையாளுதல்களை கையாண்டு கொண்டு திட்டங்கள் நிலையிலும் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயங்களிலும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு வருவது ஆளுங்கட்சிதான். இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்திலும் தமிழக ஆளுங்கட்சி அப்படித்தான் தமிழக அரசை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. சட்டப்பூர்வமான அங்கீகாரம் ஸ்டெர்லைட் ஆலை நடத்த அரசு அளித்திருக்கிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலையில் இப்போது உறுதி அளிக்கப்படுகிறது. நடத்திய உயிர்பலி நிலையில் ஏற்பட்ட நஷ்டம், சேதாரம், உயிர் சேதம் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்குத்தான். போராட்ட பிரச்சினை முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை நடத்த 22 ஆண்டுகளாக நடத்தவிட்ட தமிழக அரசு கடந்த காலங்களில் அந்த ஆலை மூலம் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியதை கருத்தில் கொண்டு ஆலையை சுற்றி சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆலைகளிலிருந்து வெளியேறிய நச்சுப்புகை, வாயு மாசு கட்டுப்பாடு இதர பாதிப்புகள் ஏற்படுத்தியதாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுத்து தமிழக ஆளுங்கட்சி அரசு நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற முறையில் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்ட களத்தில் இருந்தவர்களும் பொதுமக்களும்
காவல்துறையால் திட்டமிட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாவட்ட நிர்வாகத்தின் துணையோடு இந்த துப்பாக்கிச் சூடு நடவடிக்கையால் பலர் பலியாகியிருக்கிற நிலையும் பலர் படுகாயம் அடைந்திருக்கிற நிலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் நடந்தேறிய துப்பாக்கிச் சூடு நடவடிக்கை குறித்து எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காத நிலையில் உயிர் பலியான குடும்பங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது உயிர் பலி ஆகி போனவர்களின் உறவினர்கள் நிலையில் காவல்துறை மூலமும் நிர்வாகத்துறை மூலமும் இறந்த உயிர்களின் தன்மையில் நிர்வாகம் ஒப்புக்கொள்ள சொல்கிற காரணத்திற்கு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை அடிபணிய வைத்து தனக்கு தேவையான அறிக்கைகளை பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட குடும்பங்களை மிரட்டுகிற நெருக்கடி கொடுக்கிற காவல்துறை நடவடிக்கைக்கு அன்புதயம் கட்சி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழக அரசு உடனடியாக மக்களுக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு அளித்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மாநில தலைமை நிர்வாகத்தையும் ஆளுங்கட்சியின் ஒப்புதல் இல்லாமலும் இந்த துப்பாக்கிச்சூடு தடியடி நடத்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத நிலையில் ஆளுங்கட்சி பங்களிப்பு இந்த விவகாரத்தில் எவ்வளவு தூரம் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது என்பதை தமிழக அரசு தன் அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரியாக தமிழக அரசு கையாளாத நிலையை சம்பவ நிகழ்வுகளின் தன்மையின் அடிப்படையிலும் அடுத்தடுத்த நாட்கள் தடியடி துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைகள் தொடர்ந்ததும் தொலைத்தொடர்பு நிலைகளில் முழுமையாக செய்தி பரிமாற்றமின்றி 5 மாவட்டங்களில் தொலைத்தொடர்பு செய்தி நிலைகளை நிறுத்தி வைத்து மக்களை தனிமைப்படுத்தியதும் கடையடைப்பு போக்குவரத்தை தடை செய்தது என்று வெளியில் மக்களின் நடமாட்டத்தை முழுமையாக இல்லாமல் ஸ்தம்பிக்கச் செய்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாழ்படுத்தி இப்படி ஒரு அசம்பாவிதம் அரசாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்துறையையும் காவல்துறையையும் வைத்துக்கொண்டு இதுபோன்ற அராஜகங்களை அரங்கேற்றி ஜனநாயக நாட்டில் மக்களின் உரிமை அடிப்படை சுதந்திரமாக கருத்து சுதந்திரத்தையும் அவர்களின் இயல்பான நடமாட்டத்தையும் முழுமையாக ஸ்தம்பிக்கச் செய்ய முடியும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை ஒரு மாநில அரசே மக்கள் நிலையில் கையாண்ட இந்த ஜனநாயக படுகொலைக்கு மத்திய அரசுதான் இந்த விஷயத்தில் மத்திய புலனாய்வுத்துறையும் மத்திய உளவுத்துறையும் தூத்துக்குடியில் நடந்த இந்த நிகழ்வுகள் குறித்து தீவிர கண்காணிப்புடன் முழு விசாரணை நேரடியாக கள விசாரணை நிலையில் நிகழ்த்தி முழுமையான அறிக்கையினை மத்திய அரசு பெற வேண்டும். அதே நேரத்தில் மாநில தமிழக அரசிடம் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய அறிக்கையையும் பெற்று உண்மைத்தன்மை நிலையை முழுமையாக மத்திய உள்துறை ஆராய வேண்டும். மத்திய உள்துறை மத்திய உளவுத்துறையிடமும் மத்திய புலனாய்வு மூலம் அறிக்கை மாநில தமிழக அரசின் ஒத்துழைப்பின்றி தனி அறிக்கையாக பெற வேண்டும் என்றும் மாநில உளவுத்துறையுடன் இணைந்து கூட்டறிக்கை பெறுவதை மத்திய அரசு தவிர்க்கிற நிலையில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி தர முடியும். எதிர்காலத்திலும் இதுபோன்று நிகழாவண்ணம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் அமையும். இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக ஆளுங்கட்சி ஒரு அரசாக ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் நடந்த துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் சரியாக கையாளாத நிலை ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் முழு பொறுப்பேற்று இந்த விஷயத்தில் தன்னிலை அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அன்புதயம் கட்சி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே மாநில தலைமையின் அறிவுறுத்தலும் உத்தரவும் வழிகாட்டுதலும் இல்லாமல் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் நடத்திய மக்கள் மீது தடியடி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்க முடியாது. அதிகாரிகள் நிலையில் களத்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையும் காவல்துறையும் சுயமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுத்தும் அளவில் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது களப்பணியில் இருந்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ அதேபோல் களப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசும் அறிவுறுத்தலும் திட்டமிடுதலும் வழிகாட்டுதலும் செய்த அதிகார நிலையில் கொண்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கையை மாநில அரசு எடுத்து அந்த அதிகாரிகளின் பட்டியலை அறிக்கையுடன் மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்ப வேண்டும். துறை ரீதியாக நடவடிக்கை அவர்களின் மீது ஏன் எடுக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி உரிய விசாரணை நிர்வாக ரீதியில் மேற்கொள்ள வேண்டும். இவர்களது கடந்த கால பணிநிலைகள் குறித்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இவர்களின் நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசை அன்புதயம் கட்சி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. அரசால் இதுபோன்ற நடவடிக்கைகள் இப்போது எடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்களை உருவாகாமல் தடுக்க முடியும். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசு உத்தரவாதம் ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்கும். அந்த உத்தரவாதத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி தரும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று அன்புதயம் கட்சி சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. உணர்வு வெளிப்பாட்டுடன் தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு 28/5/2018.